ஹலோ அப்படின்னு நம்மளை பார்க்க மாட்டாங்க, அவங்க வேற எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் ஆனால் இப்பெல்லாம் வந்து பார்த்து சிரிக்கிறான், இல்லை கோச்சுக்கிறான். இன்னொரு குழந்தை வீட்டில் எடுத்துக்கணும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு நினைக்கிறீங்க மேம்? அடாப்ட் பண்ணிக்கங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. எங்கள் அம்மா நிறைய தடவை கோச்சிட்டு கதவெல்லாம் சாத்திருக்காங்க. ஒரு பொறுப்பு போதும், ரெண்டாவது பொறுப்பு வேண்டான்றது தான். ஜேஜே படத்தில் அந்த நடிச்சிட்டு இருக்கும்போது எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? உன் தமிழே வித்தியாசமா இருக்கு. அவினாஷ் சார் பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணீங்க. அந்த காலகட்டம் எப்படி இருந்தது மேம்? காதல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் பெரிய வார்த்தை. எங்க அம்மாக்கு என்னன்னா, இதை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க, இவ்வளோ பேசு. சண்டை வரும், உன்னாலையா என்னாலையா, யார் தப்பு, உன் தப்பா உன் தப்பா என் தப்பா, உங்க அப்பா அம்மா உங்க சைட்ல தான் ஏதோ இருந்தது பிரச்சனை, கரெக்ட், இல்ல எங்க சைட்ல தான் ஏதோ பிரச்சனை, பிளேமிங். மூணாவது வந்து யார் பார்த்துக்க போறாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் முழு நேரத்தை கொடுக்கணுமே அதுக்கு, இல்லையா? உங்களுக்கு வந்து 6 மாச குழந்தை, 1 வயசு குழந்தைய வந்து யார்கிட்ட விட்டு போவீங்க? மெயினா வருது வந்து உங்க வீட்டுல யாருக்கோ இருந்திருக்கு, நீங்க சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால அந்த ஜெனட்டிக் டெஸ்ட் யாருமே பண்றது இல்லை, ஏன்னா அது காட்டி கொடுத்துரும். இப்போ ட்ரிகர் நமக்கு தெரியுது இல்ல, எங்க சண்டை வரதுக்கான காரணம், எது உனக்கு கோவம் வரும், எது எனக்கு கோவம் வரும். எனக்கு தெரியும்ல, ஒரு புருஷனுக்கு எது கோவம் வருது, பொண்டாட்டிக்கு எது கோவம் வருது, ரெண்டு பேருக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் சண்டை போடுறாங்க. ஆமா, கத்தலாம், மேக்ஸிமம் கத்திப்போ, ஃபோனை விட்டு எறியறது, விட்டு எரிஞ்சிட்டு போ, உன் ஃபோன் தான் உடையுது. டிவியில் அப்படி கை, அவரை தான் ஜிம் பாடியாச்சு, அப்படி கொண்டு போய் டிவியில் கையெல்லாம் பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டுட்டேன் நான். ஸோ 1 person has to withdraw. யாரோ ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த விஷயத்துல. நான் இந்த குழந்தைக்காகவே சொல்லல, ஜென்ரலா சொல்றேன். யாரோ ஒருத்தர் வந்து சைலண்ட் ஆயிட்டா சண்டை எப்படிங்க? பேச்சுக்கு பேச்சு தானே, அது வாக்குவாதம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அது பிரில்லியண்டா ஹேண்டில் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு எமோஷன் அப்படிங்கறது வந்து அது கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால தானே சண்டை வருது. எல்லாமே எப்பவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே எப்பவுமே அப்போ உடனே தீர்த்துக்கணுமா? எல்லாத்தையும் நிதானம் உட்காந்து பேசுறது அப்படின்றது. நார்மல் டெலிவரி, நல்ல ஆரோக்கியமா பிறந்த குழந்தைக்கே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். அதுதான் சொல்றேன் நான். ஐயோ, இதே நான் அலறிட்டே இருக்குது, இது அடங்கவே அடங்காது அந்த குழந்தை, இது என்னைக்கு ஏஞ்சி உட்காரும், இது தூங்கவே மாட்டேங்குதே. அதுக்கு பகல் இரவு தெரியாதுல்ல குழந்தைக்கு, டே நைட் தெரியாது. இது என்ன நமக்கு தூக்கம் வரும்போது இது தூங்க மாட்டேங்குது அப்படின்றது. இது எல்லாமே எஸ்பெஷலி ஃபார் ஒர்க்கிங் விமன் நான் சொல்கிறேன். டெவலப்மெண்டல் டிலேன்றது உடனே தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூச்சே விட முடியல அவனால். அந்த 5வது மாதம் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணுவாங்க, அனாமலி ஸ்கேன். வயிற்றுல பாப்பா இருக்கு. ஆமாம், குழந்தை இருக்கும்போது 5th monthல அனாமலி ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்போ வந்து பெரும்பாலும் அந்த அனாமலி ஸ்கேனில் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏதாவது growthல டிஃபெக்டோ இல்லைன்னா வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவங்க தே அட்வைஸ் ரிமூவிங் த சைல்டு. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடமானது. வயத்தில் இருக்கிற குழந்தைய அழிக்கலாமா, அழிக்கக்கூடாதா? இது நான் அப்புறம் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சதை இப்போ சொல்கிறேன். இதில் என்ன ஆகுதுன்னா, ஸ்பெஷல் சில்ட்ரனில் வந்து நம்ம சஃபரிங் விட்டுருங்க, அடுத்தவங்க சஃபர் பண்ணுறதை பார்க்கறது தானே பெரிய விஷயம், இல்லையா? அதுலேயும் ஒரு பச்சை குழந்தை, அது என்ன பண்ணியிருக்கு, why should the child suffer? இதனாலேயே பாதி பேரண்ட்ஸ் வந்து ஏன்னோ ஒரு மாதிரி நொறுங்கி போயிடுறாங்க. என்ன ஒன்றும் தவறே செய்யாத ஒரு 1 வயசு குழந்தை, 6 மாச குழந்தை என்ன பண்ணுச்சு அது இந்த உலகத்தை? அது ஸோ தட் ஹெல்ப்லெஸ்னஸ்னோ அது வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போ வந்து மெடிக்கல் சயின்ஸ் அது மாதிரி வந்திருக்கு. ஸ்பெஷல் சைல்டு ஒரு வீட்டில் பிறந்தா முதலாவது டாக்டர், ஊரில் எத்தனை நியூராலஜிஸ்ட் இருக்காங்களோ, எத்தனை ஸ்பெஷல் என்ன சொல்கிறது, இதில் ஸ்பெஷலைஸ் பண்ண வந்து பீடியாட்ரிஷியன்ஸ் இருக்காங்களோ எல்லாரையும் தேடி போகிறோம். அவங்கக்கிட்ட போ தீர்வு இருக்குது, இவங்கக்கிட்ட போ தீர்வு இருக்குது. இது முதலாவது. 2வது, இந்த கோவிலுக்கு போ நல்லது நடக்கும், அந்த கோவிலுக்கு போ, ரோட்டில் போகிறவரெல்லாம் சொல்லுவான் இங்கே போங்க, ஓகே கோவில். 3வது வந்து இந்த பூஜை பண்ணுங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்க, சரியாயிடும். இப்படியே வாழ்க்கை ஒரு 5-6 வருஷம் எல்லாருக்கும் ஓடும். அப்பா அம்மா என்ன எதிர்பார்க்குறாங்க குழந்தைகிட்ட இருந்து? ஃபர்ஸ்ட் அம்மானு கூப்பிடணுன்றது தானே, அதுவே நமக்கு கிடையாது. என்னை யாரும் அம்மானே கூப்பிட்டது கிடையாது. He has a very rare problem. It's called Wolff-Hirschhorn syndrome. Wolff-Hirschhorn syndromeன்றது வந்து எனக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுடைய 12வது வயசு 13வது வயசு ஆயிடுச்சு. பார்க்க எல்லாரும் மாதிரியும் தான் இருக்குது இந்த குழந்தை. யூஸ்வலாக ஸ்பெஷல் சில்ட்ரன்னா அந்த மொங்கோலாய்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, சைனீஸ் இந்த கண்ணு இடுங்கி இருக்கும் இல்லையா, முகம் நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் டிஃபெக்ட் இருக்குது குழந்தைக்குன்னு. அந்த கண்கள் தான் காட்டி கொடுக்கும். மெயினாக மொங்கோலாய்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது மாதிரி கல்லோட ஷேப், ஹெட்டோட ஷேப். இவனோடது வந்து டெவலப்மெண்டல் டிலே இருந்ததை தவிர்த்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தான். அவனுக்கு பேச்சு வரலன்றது தெரியுது, அவனால் ஏஞ்சி உட்கார முடியலன்றது தெரியுது. அதனால் எதனாலன்னு தெரியல. ரொம்ப வருஷங்கள் நியூராலஜிஸ்ட் இவென்ச்சுவலி வி டிட் வாட் இஸ் கால்டு ஜெனட்டிக் டெஸ்ட். நீங்கள் இப்போ சண்டை வருதுன்னு சொன்னீங்களே, ஆமாம், நாளைக்கு உயிரோடு இருப்பானே டெய்லி இருக்கும்.
நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ அவனுக்கு 16 வயசு 15 வருஷம் நாங்கள் தூங்கவே இல்லை 2 பேரும். தூங்கினதே கிடையாது. எந்த இரவுமே தூங்கலைன்னா நான் இதனால இல்லை, கவலையினால இல்லை. அவனும் தூங்க மாட்டான், எங்களையும் தூங்க விட மாட்டான். எப்படி நீ ஒரு குழந்தை அழுதுட்டே இருந்தால் எப்படி தூங்குவீங்க? அவனுக்கு வந்து இந்த நோஸ் பிரிட்ஜ் இந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கும். அது பார்த்த உடனே சொல்லிட்டாரு, திஸ் இஸ் த வுல்ஃபர் ஷான் சிண்ட்ரோம் சைல்டு. உலகத்திலேயே ஏதோ 2000 பேரோ தான் இருக்காங்களாம். அவர் வந்து நீங்களும் காரணம் இல்லை, அவரும் காரணம் இல்லை, யூ ஆர் ஜஸ்ட் அன்லக்கின்னாரு. ஓகே, ஜெனட்டிக்கா யாருனாலையும் இல்லை, அது குரோமோசோமல் ப்ராப்ளம். அந்த XY குரோமோசோம்ல ஹெட் கட் ஆயிருக்கு. தெரியறதுக்குள்ள இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லா கோவிலுக்கும் போயாச்சு, எல்லாம் யார் தாயத்து கொடுத்தாலும் வாங்கி கட்டியாச்சு, யாரு திருநீர் கொடுத்தாலும் வச்சாச்சு, யார் குங்குமம் கொடுத்தாலும் வச்சாச்சு. இந்த ஜோசியர்கிட்ட போ, எல்லாரும் பண்றோங்க. அதை தெரியறது இல்லை, அவ்வளவுதான். அதுக்காக நாங்க பண்ணலன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன், எல்லாரும் பண்றோம். அந்த டைம் தென் அட் ஒன் பாயிண்ட் பிகாஸ் இவன் என்ன பிரச்சனைனே புரியலையே நமக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியாம எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க?